கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. பிக்பாஸ் வீட்டுக்குள் 100 நாள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், யாரெல்லாம் சீக்கிரமாய் வெளியே போகிறார்கள் என்பதை போல் இந்த பூமியின் கூடாரத்துக்குள் சிறு வயதிலோ வாலிப வயதிலோ முதிர் வயதிலோ 100 120 அதற்கு மேல் உள்ளவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். இந்த பூமியின் கூடாரத்தை ரசித்து பாருங்கள். அழகான படைப்புகள் ஒவ்வொன்றையும் ரசிக்கும்படியாக இருக்கும். நீலமான, அதாவது ப்ளூ கலரில் வானம், எல்லாவற்றுக்கும் வெளிச்சம் கொடுக்கும் சூரியன், இரவில் அழகான மென்மையான எந்த ஒரு வெப்பமும் இல்லாமல் அழகான நிலா, நமக்கு காற்று தருவதற்கு உண்ண பழங்கள் தருவதற்கும் மரங்கள், அழகான பச்சை பசேன்னு புல் பூண்டு, பயிர் வகைகள், விதவிதமான பறவைகள், மிருகங்கள், பூச்சிகள், மீன்கள், எத்தனை அழகு! இதையெல்லாம் ரசித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு சின்ன கஷ்டங்கள் வந்தாலோ அல்லது வியாதி வந்தாலோ இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன், என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வதோ அல்லது தற்கொலை பண்ணி கொண்டு மாண்டு கொள்வதோ தவறு. நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இத்தனையும் படைத்து நம்மை அதற்குள் வைத்து அழகு பார்த்த தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் கஷ்டத்தை கொடுக்கிறோம். ஒரு சிலர் நாம் இந்த பூமியில் கூடாரத்துக்குள் இருக்க முடியலையே என்று வருத்தப்படுவதும் உண்டு. கவலைப்படாதீர்கள். புதிய வானம் புதிய பூமிக்குள் நாம் வாழ்வோம். நித்தியமாய் அங்கே சந்தோஷமாக இருப்போம். எந்தவித கஷ்டமும் எப்பொழுதும் இருக்காது. அங்கே எல்லா நேரமும் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். யாரெல்லாம் இந்த பூமியின் கூடாரத்துக்குள் இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறீர்கள்? நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த பூமியில் என்னை படைத்ததுக்காக, இதில் என்னை வைத்து என்னை எல்லாவற்றையும் அனுமதிக்க எனக்கு அந்த உரிமையை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி தேவனே. தேங்க்யூ.